சொல்லுங்க மலர். சார் அந்த மேட்டர்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் சார். ஓகே மலர், நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். வரேன் சார். இதானே பொண்ணு மாதிரி இருக்கு. ஹலோ, ஹாஸ்பிட்டலா? இங்க திருசூலம் மலை கிட்ட இருக்குங்க. இங்க ஒரு பொண்ணு அடிபட்டு இருக்கு. ரயில்வே ட்ராக் பக்கத்துல. ஆமா, அந்த லெவல் கிராசிங்ல இருந்து ரைட்ல வந்தீங்கன்னா ஆமா அதே இடம் தான். மார்னிங் சார். வாங்க சார். வாங்க போலாம். என் கையார ரிப்பன் கட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இது எப்படி அடிபட்டு கிடந்த பொண்ணை பார்த்தா கன்னியாஸ்திரி மாதிரி இருக்கு சார். அப்படியா? அங்க ஒரு சர்ச் மட்டும் தான் இருக்கு, அங்க விசாரிப்போம். சரி. ஏம்பா செக்யூரிட்டில பக்காவா இருக்குல்ல? ஹாஸ்பிடலுக்கு இன்னும் 2 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இவ எப்படி இங்க? அதுவும் இந்த ஹாஸ்பிடல்ல? ஆமா, யார் அந்த பொண்ணு? ஏன் இவனை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? சார், ரிப்போர்ட்டர் மலர்வண்ணன் கொண்டு வந்த பேஷண்ட். இது போலீஸ் கேஸ் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது சார். போயா, கொல்லாத எஃப்ஐஆர். என்ன எஃப்ஐஆர்? என்கிட்ட சொல்றியா? ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிங்க. சரிங்க சார், வார்டு கொண்டு போங்க. இந்தாங்க டாக்டர் எஃப்ஐஆர். வேண்டியது இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி மினிஸ்டரே சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. கேரி ஆன். ஓகே, தேங்க் யூ. மலர்வண்ணன், நாம உடனே அந்த ஏரியா சர்ச் ஃபாதர் கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிப்போம். ஓகே சார், வாங்க. ஃபாதர் மேலதான் இருப்பாரு. ஃபாதர், நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் ஃபாதர். அப்படியா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேவாலயத்துல உள்ள சிலுவை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஃபாதர். அதை பத்தி சொல்ல முடியுமா ஃபாதர்? இதுதான் அது. 500 வருஷத்துக்கு முன்னாடி
வெளிநாட்டுல இருந்து ஒரு ஃபாதர் வந்தார். அவர் நம்ம ஜனங்களுக்காக பல அற்புதங்கள் செஞ்சாரு, பல நன்மைகள் செஞ்சாரு. குருடங்களை பார்க்க வச்சாரு, முடவங்களை நடக்க வச்சாரு. அப்பேற்பட்ட புனிதரோட முதுகெலும்புல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து இந்த சிலுவையில வச்சு பத்திரமா பாதுகாத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு மதிப்பே இந்த சிலுவையால. இங்க இருக்கிற விலை மதிப்பில்லாத சொத்தே இந்த சிலுவை தான். ரொம்ப நன்றி ஃபாதர். நாங்க வரோம் ஃபாதர். வாங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஒரு முக்கியமான என்கொயரிக்கு வந்திருக்கோம் ஃபாதர். உங்க திருச்சபை சேர்ந்த கன்னியாஸ்திரி யாராவது காணாம போய் தேடிட்டு இருக்கீங்களா ஃபாதர்? ஆ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கன்னியாஸ்திரி ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கு. அப்படியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வந்து அடையாளம் தெரியுதான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி. தேங்க்யூ. டாக்டர், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதா? ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா அவங்க மயக்கத்துல இருக்காங்களே. நாங்க அந்த பொண்ணை பார்க்கலாமா டாக்டர்? இந்த சூழ்நிலையில பார்க்க முடியாது. ஆ, நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? ஆமா டாக்டர். அவங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. எல்லாரும் போக முடியாது. யாராவது ஒரு பெர்சன் இங்க வரீங்களா? சரி ஃபாதர், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, வாங்க. ரொம்ப அடிபட்டிருக்காங்க ஃபாதர். போலாம் ஃபாதர். ஃபாதர், இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்களா? ம்ஹும். அந்த பொண்ணு எங்க சர்ச்சில் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததும் இல்ல. சாரி ஃபாதர், நாங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதனால என்ன பரவாயில்ல. இட்ஸ் யுவர் டியூட்டி. தேங்க்யூ Okay, டாக்டர். See you டாக்டர். ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு இருக்கிறா. அவ நினைவு திரும்பியாச்சுன்னா நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ரகசிய அத்தனை ஓட்டு கட்டிட்டாளே, அத அவ வெளியில சொல்லிட்டா, ஆஹா, அவ உயிரோடையே இருக்க கூடாது. ஒரே கல்லு ரெண்டு வாங்க அடிக்கணும். ஆஸ்பத்திரியும் தரமட்டமாக்கணும், அவளையும் கொண்டுடணும். இன்னமும் இவங்களை காணுமே, என்ன செய்யலாம்? மேகலை, எப்படி இருக்கீங்க? பேக் பெயின் எப்படி இருக்கு? ஓகே, இப்ப பரவாயில்ல. வெரி குட். டாக்டர், மேல் டென் நிப்பாட்டிடுங்க. ஓகே டாக்டர். ஐ ப்ளீஸ் போதும். ஆ. F10 கண்டினியூ பண்ணிட்டு சிடி ஸ்கேனை ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே? ஓகே. ப்ரொசீட். அக்கா, என்னடி? இங்க வாயேன். கொஞ்சம் பொறு. சொல்லு. இப்படி நில்ல. ம். ஏதாவது ஒரு போஸ் கொடு, நான் உன்னை வரையறேன். ம், சரி. வேற? நெக்ஸ்ட்.
வெரி குட். கண்ணை மூடு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கூடாது, சரியா? அப்படியே இருக்கணும். ஆடாத. படம் சூப்பரா வந்திருக்கு. இப்போ கண்ணை திறந்து பாரு. எப்படி இருக்கு? ஒடி கழுத, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? வேண்டாம் வேண்டாம். ஏய் மகா பேசாத. அக்கா வேண்டாம் ப்ளீஸ். இந்த பார்த்தா குரங்கு மாதிரியா தெரியுது? குண்டு பூசணி. அப்பா ஓடுற. பாருங்களேன். ஏய் நில்லு. என்னம்மா அது? அங்க பாருங்க பையன் எப்படி வரைஞ்சிருக்கான்னு. சரி விடுமா, சின்ன பொண்ணு தானே, விளையாட்டுக்கு பண்ணிருப்பா. நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. அப்பா, உங்களுக்கு டிஃபன் இல்ல, பட்னி தான். அந்த பார்க் கிட்ட போலாம்க்கா. அதுல போக வேண்டாம். அக்கா ஏன்க்கா பயப்படுற? சொன்னா கேட்க மாட்டியா நீ? போக்கா, கொஞ்ச நேரம் கூட ஜாலியா ஏய் சகிதா, இங்க வா. ஏய், இதுக்கு போய் கோச்சிக்கிட்ட பாரு. மேகல, ஆமா, இப்படி வந்து உட்காரு. அப்பா, வர 10ஆம் தேதி மறுபடியும் கோயில்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுலயும் என்னதான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு, தப்பு யாரு செஞ்சாலும் நீ தட்டி கேட்கிற. அது நல்லதான். சில நேரம் அது ஆபத்துல போய் முடிச்சிடும். அதனால நீ எதையும் கவனமா செய்யுமா. சரிப்பா. மேகல, ஃபியூச்சர் பிளான் என்னம்மா? அப்பா, ஃபியூச்சர்ல நான் பெரிய டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் ஃப்ரீயா டான்ஸ் கத்து கொடுக்கணும். நோ ஃபீஸ். இந்த பரத கலைய உலகம் பூரா பரப்பணும். இதான்ப்பா என்னோட லட்சியம். மேகல, நீ நினைக்கிறபடியே எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நாட்டிய கலையில நீ பத்மினி மாதிரி, பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய பேர் வாங்கணும். அதுதான் என் ஆசை. அப்பா, உங்க ஆசைப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. என்னப்பா இவ ரொம்ப நேரமா ஏதோ படம் வரைஞ்சிட்டு இருக்கா? ஒருவேளை நான் ரெண்டு பேரையும் சேர்த்து குரங்கு படம் வரையறாளா? ஹேய் சங்கீதா, காஃபி ஆறிடும், வந்து குடிச்சிட்டு போடி. கொஞ்சம் பொறுக்கா, இந்த படத்தை வரைஞ்சிட்டு வந்துடுறேன். அப்பா, சங்கீதாவுக்கு ஓவியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. +2 முடிச்சதும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்தலாமா? வேண்டாம்மா, அவ ரொம்ப நல்லா படிக்கிறா. ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா. அதனால அவளை IAS படிக்க வைக்கலாம்னு இருக்கேன். அப்படின்னா ஓவியாவும் இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லல. IAS படிச்சா ஓவியரா இருக்க கூடாதா? அக்கா! என்ன சங்கீதா, சொல்லு. உன்னோட ஃபங்க்ஷனுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ற? வா போலாம். எனக்கு எல்லாம் தெரியும். நீ போட்டு அந்த செயினை வித்துதான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணுமா? அது இல்லம்மா, என் நெஞ்சுக்கு மேல இருக்கிற தங்கச்சங்கிலியை விட என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற என் தங்கச்சியோட ஃபங்க்ஷன் தான் எனக்கு முக்கியம். இது ஒவ்வொரு பொண்ணுக்கும் செய்ய வேண்டிய சடங்கு. அம்மா இருந்திருந்தா இதை செஞ்சிருப்பாங்கல்ல, அதைத்தான் நானும் செய்யறேன். வாமா போலாம். சரிக்கா.
தூங்குங்கப்பா. ஆ? டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல, போய் தூங்குங்கப்பா. சரிம்மா. போதும்க்கா. ஏண்டி என்னாச்சு? ஈவினிங் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்ல, பசிக்கல. அடி விடும், ஒழுங்கா சாப்பிடுறீ. போக்கா. அப்பா, ஆ? காஃபி. ஆ. சங்கீதா, டிஃபன் ரெடிமா? சீக்கிரம் குளிச்சிட்டு வா, டைம் ஆச்சு. எக்ஸாம் எனக்கு தானே, நீ ஏன் டென்ஷன் ஆற? வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மா மேகலை, இத வந்துட்டேன்பா. என்னப்பா? என் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி எழுதி கேட்டிருக்கேன். இத கொண்டு போய் போற வழியில ஆபீஸ்ல கொடுத்துருமா. சரிப்பா. ஏய், என் பேனாவை ஏன் எடுக்கிற? உன் பேனா என்னாச்சு? உங்க பேனாவால எக்ஸாம் எழுதுனா நிறைய மார்க் வாங்குவேன்ப்பா. அப்படியா? சரி போ, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டுறேன்ப்பா. போயிட்டு வாங்க. அப்பா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. மாத்திரை செல்ஃப்ல இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, உனக்கு நேரம் ஆச்சு, நீ போயிட்டு வாமா. சரிப்பா. டைம் ஆச்சுக்கா, சீக்கிரம் வா. சரி சரி வா. ஷோ அக்கா, பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கீதா, நில்லுடி. என்னக்கா? எக்ஸாம் நல்லபடியா எழுது. ஆல் தி பெஸ்ட். Thank you அக்கா. பை. வணக்கம் மேடம். வாமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. புதுசா ஒரு சாங்குக்கு டான்ஸ் கம்போஸ் பண்ண சொல்லியிருந்தனே, முடிச்சிட்டியா? ஓ, நேத்தே முடிச்சிட்டேன் மேடம். ஒரு தடவை ஃபைனல் ரிஹர்சல் எடுத்தா போதும். வெரி குட். ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நீ போமா.
தக்கிட்ட தாம் தக்கிட்ட தக்க தாம் தாம் தஜ்ஜம் ததீம் தனதீம் தக்கிட்ட தாம் தக்கிட்ட தக்க தாம் தாம் மலர்கள் மீது தழுவும் காட்சி கலந்து மதுர வழங்கி சிறதி மொழியில் இணைந்து தக்கிட்டதீம் ஜனு ததீம் ததீம் தஜனு தீம் தக்கிட்ட தக்கிட்ட ததீம் செங்கடலில் தழுவும் மலையில் தாலாட்டில் வெண்ணிலவும் முகிலும் தழுவும் விளையாட்டில் ஆசை தனிரிச தனிரி நிரி நிரி சனிரி சகரி நிரி தனி பமத தனித பமத 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 நிரி கமல நிரிச சசனி நிரா பமத பதம பதனி பதனி நிரிச ஏய் மிஸ் ஆறது சரியா பார்த்து பண்ணு இன்னொரு தடவை பார்க்கலாம் தத்தரி தத்தனத்த தஜ்ஜுணுத்த தத்திமித்த தாங்கு ததிக்கிட்டதும் தத்தரி தத்தன தஜ்ஜுணு தத்திமி தத்தாங்கு ததிக்கிட்டதும் தத்தரி தத்தன தஜ்ஜுணு தத்திமி தத்தி தாங்கு ததிக்கிட்டதும் ததிக்கிட்டதும் தகதத்திக்கிட்டதும் தகதத்திக்கிட்டதும் தகதி தத்திக்கிட்டதும் தகதி தத்திக்கிட்டதும் தகதி தத்திக்கிட்டதும் தாம் மேகல ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே அழுதுட்டு இருந்தா எப்படிமா பாரு உன்னை பார்த்து சங்கீதாவும் அழுதுட்டு இருக்கா அப்பாவோட பிஎஃப் கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அதை வாங்கி கடன் அடிச்சிட்டு மீதி பணத்தை பேங்க்ல போட்டுரு அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும் அப்புறம் ஏமா கவலைப்படுற மேகலா நீ நாளைக்கு ரெடியா இரு நம்ம 2 பேரும் உங்க அப்பா ஆபீஸ்க்கு போலாம் சரியா மேகலா ஏய் இனிமே நடக்க வேண்டியதை பத்தி திங்க் பண்ணலாமேப்பா மேகலா உன்னோட பயோடேட்டா கொண்டு வந்திருக்கல்ல இருக்குமா ராமநாத் சார் பொண்ணு மேகலை உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். அப்படியா? உடனே வர சொல்லுப்பா. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா, சொல்லுமா. சார், இந்த ஃபைல்ல அவங்க அப்பாவோட பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் ரெண்டுமே இருக்கு சார். அவரோட பிஎஃப் கிராஜுவேட் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இதுல என்னோட பயோடேட்டாவும் இருக்கு. எப்படியாவது அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். எப்படியும் அப்பா வேலை கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் நான் எப்ப வரணும்? சேர்மன் கிட்ட பேசிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேமா. தேங்க்யூ சார். வரேன் சார். வரேன் சார்.
சங்கீதா அழாதம்மா. அப்பாவோட வேலை கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும். அப்பா நினைச்ச மாதிரியே நான் உன்னை ஐஏஎஸ் படிக்க வைக்கிறேன். தைரியமா இரு. சரிக்கா. ம். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்யா. எல்லாத்தையும் போன்ல விளக்கமா சொல்ல முடியாது. நேரடியா வாங்க சொல்றேன். எல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஓகே. வணக்கம் சார். என்னம்மா வேலைக்காக அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போயிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எப்படி இருந்தாலும் சரி, அநேகமா உனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். அவசரப்படாதம்மா, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்மன் சைன் பண்ணுவாரு. மறுபடியும் நான் எப்போ வந்து பார்க்கணும் சார்? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீ குறிஞ்சி ஹோட்டல் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுமா. நான் வந்து உன்னை சேர்மன் கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த ஃபைல் அவர்கிட்ட தான் இருக்கு. அதுல சைன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உன் கையில கொடுத்துட போறாரு. சார், நான் ஹோட்டலுக்கு எல்லாம் வரல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறேன். உனக்கு வேலை வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா ஆகணும். உனக்கு சம்மதம்னா ஹோட்டலுக்கு வா, அப்புறம் உன் இஷ்டம். என்னம்மா நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா சரி. உனக்கு வேலை வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாமா ஆகணும். உனக்கு சம்மதம்னா ஹோட்டலுக்கு வா. Cheers. டேய் மச்சான், உன் பர்த்டேக்கு இது மட்டும் தானா? போடா, ஏமாத்திட்டேடா. டேய் சுமாருடா, நான் என்ன பண்றது? ரெடி பண்றேன்னு சொல்லி 5000 ரூபீஸ் வாங்கிட்டு போனா ஆளே காணோம். தப்பு என் பேர்ல இல்ல. போடா போடா. டேய் உங்க ஆசை இன்னைக்கு நிறைவேத்துறேன்டா. அங்க பாருங்கடா. ஆஹா, சூப்பர்டா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். நீங்க எல்லாம் யாரு? ஃபிகர் நல்லா அம்சமா அழகா தான் இருக்கு. நமக்கு ஓகேடா? பாரு, லட்டு மாதிரி இருக்காடா. பாட்டிக்கு ஏதாவது வெயிட்டிங்கா? பாட்டி எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க போல இருக்குடா. நாம கம்பெனி கொடுத்துருவோமா? இது பாருமா, நாங்களும் வெயிட் பார்ட்டி தான். வரியா வரியா? என்ன நீ வர? You accused. என்ன அது? அல்சேஷன், பாமரேனியன், ஜெர்மன் ஷெப்பர்டு, டேஷர்ட், டால்மேசியன் எல்லா நாயும் நம்மள கூட்டணி போட்டு துரத்துது சார். இப்ப நாய் வேற முக்கியம். உன்னை கோர்ட் கூட்டி போறதுக்கு நான் நாய் படாத பாடு பட வேண்டியது போச்சு. நரா கோட். கடவுளே, ஐயா கடவுளே, அம்மா கடவுளே, கடவுள் தான்டா. இல்லையாரப்பா, ஏடா கை தூக்கு. இல்லையாரப்பா. ஐயா இதப்பா காப்பாத்து. படுத்து போட்டானே. டேய் டேய் எந்திரா. எந்திரி மேல. ஆண்டவனே, என்னடா ஆண்டவனே? கொஞ்ச நேரத்துல நம்ம ஆண்டவன் ஆக்கிருப்பியாடா. டேய் டேய் அப்பா, என்ன எதுக்குடா கீழ தள்ளி விட்ட? என் கேஸ் ஜெயிக்கணும்ல, அதுக்காக சாமி கும்பிட்டேன். என்ன எதுக்குடா கீழ தள்ளி விட்ட? நான் சாமி கும்பிட்டேன்.
என்ன எதுக்குடா கீழே நான் தள்ளா? சாமி கும்பிட்டேன். என்ன எதுக்கு கீழே நான் தள்ளா? சாமி கும்பிட்டேன். டேய், நீ சாமி கும்பிடுறதுக்கு என்ன ஏட்ட கொண்டு வந்து காவு கொடுக்குற? உன்னால கையில ரத்தமாய் போச்சு பாரு. இப்படி இருந்தா இப்படி எல்லாம் ஆகும். இப்படி ஆகாம இருக்கணும்னா அவுத்து விடுங்க. நான் தனியா போய் சாமி கும்பிடுறேன். ஓ, அவுத்துட்டு தனியா போயிருவியா? அப்படியே ஓடி போயிட்டீனா? நடந்தாலும் நடக்கும். நடந்தாலும் நடக்கும்ல. உடம்பெல்லாம் ரத்த காயமானாலும் சரி, இந்த விலங்க வந்து நான் கழட்டி விட மாட்டேன். இந்த பாரு, இங்க இருந்து கோர்ட்டுக்கு போற வரைக்கும் நீ எதை செஞ்சாலும் எனக்கு சொல்லி ஐயா, தரேன். ஐயா, கோவிந்தாவுக்கு காணிக்க போடுங்க ஐயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு. கோயில் கட்டவா? என்னாச்சு? நான் தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? உனக்கு கும்பாபிஷேகம் பண்றேன். அடிக்காத, அடிக்காத. நில்லு. ஏய், எதுக்கு அந்த ஆள் போட்டாச்சு நீ? இந்த மாதிரி நாய்களாலதான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன். எப்படி? உழைச்சு அத்தனை பணத்தையும் இந்த மாதிரி உண்டியில தான் போட்டேன். அதுக்கப்புறம் வீடு, காரு, பங்களா, பில்லு. நில்லு. இப்ப சொல்லு. இத்தனையை வித்து இந்த மாதிரி உண்டியில தான் போட்டேன். ஒரு பய கூட கோயில் கட்டவே இல்ல. அவன் சொன்னா வீடு கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தொடருங்கிற முடிவுக்கு வந்தேன். காளியாபுரத்துல காளிகாம்பாள் கோயில், மீஞ்சூர்ல மீனாட்சி அம்மன் கோயில், காசிமேட்ல காசி விஸ்வநாதர் கோயில், கடைசியில வண்டலூர்ல மிருக காட்சி சாலையில போய் அட்மிட் ஆகலாம் நினைச்சேன். இல்ல வடிவுடைய அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ள நீ பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. நல்ல வேளை நீ நார்த் இந்தியாவுல பிறக்கல. பிறந்திருந்தீங்கன்னா அங்க ராமர் கோயில் கட்டிருப்பியா? சந்தோஷம். உண்மையிலேயே கோயில் விஷயத்துல நீ ஒரு ஜென்டில்மேனியா? இல்ல, நான் ஒரு டெம்பிள் மேன். ஐ சூரத்தேங்கா, சூரத்தேங்கா, தேங்கா பொறுக்கி, தேங்காய் பொறுக்கி. உட்காருங்க. கை வலிக்கும் இல்ல? எனக்கு தானே. ஐயோ, எனக்கு. உனக்கா? ஏடா டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. டேய், உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போற பாவத்துக்கு கோயில் முன்னாடி வந்து குத்த வச்சு உட்காரு தேங்காய் பொறுக்கிறிய. 10 பேர் பார்த்தாங்கன்னா என்ன என்னடா நினைப்பானுங்க? 10 பேர் பார்த்து எனக்கு பத்தி எனக்கு வயிறு பசி பண்ணது. சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி தர முடியாது. என்ன சாப்பாடு வாங்கி தர முடியாதா? அப்ப நான் மயக்க போட்டு விழுந்துருவேன். டேய், டேய், என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் நீ? எந்திரா. அட எந்திரி. எந்திரி. சோறு ஆமா வாங்கி தரனா? சட்டம் சொல்லுதே. சட்டம் சொல்லுதா? சரி, வாங்கி கொடுத்துட்ட போகுது. இந்த மாதிரி தேங்காய் பொறுக்கி திங்கிறதுனால நீ அமைதிப்பட சத்யராஜ் ஆக முடியாது. வாங்க. ஸ்வரஸ்தானங்களே சரியில்லை. சக சகம பனி பசனி சமக சம சக சகம பனி பசனி பச பனி பச பனி பசனி சமக சம பசனி சகமக சமக பச தோகை மயில் தோகை மயில் சாயல்லதில் சாயல்லதில் நீ இருந்தாய் நீ இருந்தாய் நீ இருந்தாய் விண்முகில் தடுமாற விண்ணிலவையிடம் மாற ஆயிரம் கதை கூற உன் நினைவு அரங்கேற எங்கோ தொலைவில் ஒரு குயில் அழைக்குது இங்கே ஒரு மரம் உனக்காக
பூங்குயில் பாடாத சோலையும் வாடும் முன்விரல் ஏற்றாத தீபமும் ஏங்கும் தாமரை பூந்தன் முகம் காட்டும் போது சலங்கையின் ஓசை மொழி பேசும் போது ஜன்னலில் பூங்காற்று ஜன்னலில் பூங்காற்று உன்னை தேடி பார்க்கும் உன்னை தேடி என்கிட்ட வாயடிக்கும் போது எப்படி பேசுற பாடும்போது எல்லாம் அடங்கி போயிடுறது. உன்னை தேடி பார்க்கும் உன்னை தேடி பார்க்கும். சாகித்யத்தை பாவத்தோட அனுபவிச்சு பாடணும். இப்படி மொட்டை மொட்டையா பாடினா அது பாட்டே இல்ல. இப்ப மறுபடியும் பாடுறேன், கேளு. ஜன்னலில் பூங்காற்று உன்னை தேடி பார்க்கும். ஓவியம் பேசாது உன் பேச்சு பேசும். கப 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 சரி சப்ப கப கப சரி சரி நிசாப கலை முதல் முகம் தரிசனம் தரும் அதுவரை நடந்திடும் அவன் கிடைத்திடும் ஒரு மனதினில் உன்னை தேடும் ராகம் உன்னை தேடும் மகாராணி நாதம் மலை பாய அதில் நானும் உன்னரிட உன்னை தேடும் ராகம் உன்னை தேடும் ராகம் உன்னை தேடும் ராகம் அம்மா ஐயோ அக்கா அம்மா அக்கா ஐயோ ஒரு பொண்ணு கோயில வந்துச்சு ஓடியாங்க. ஐயோ எனக்கு யாராவது பக்கத்துல வா. அப்புறம் எப்படி சாப்பாடு? டேய் திங்கிற சோத்தை எவனாவது மோந்து பாப்பானா? கவிச்சே இல்லையே. அதான் உன் மேல வீசுத கப்பு கவிச்சா அப்புறம் தனியா உனக்கு கவிச்சா தின்னு. இங்க பாருங்க, என்ன ஒரே ஒரு கண்டிஷன். நான் சாப்பிடும் போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஃப்ரீயா சாப்பிடணுமா? ஃப்ரீயா சாப்பிடணும். சாப்பிடு. இந்த மாதிரி ஓசி ஒரு திங்கறலாம் நான் பாக்குறது கிடையாது. தாராளமா சாப்பிடு. ஓகே. சீக்கிரம். என்ன உங்க கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு சார். அவுத்துங்க பாஸ். எதுக்குடா? நான் ஃப்ரீயா சாப்பிடுவேன்ல. ஃப்ரீயா சாப்பிடணும். ஆமா. இந்த கை டிஸ்டர்ப் பண்ணா அந்த கையில சாப்பிடு. இந்த கையில அவன் சார் சாப்பிடுவான். நான் இந்த கையில தான் சாப்பிடுவேன். அவுத்து விடுங்க. அவுத்தெல்லாம் விட முடியாது. முடிஞ்சா அப்படியே நக்கி தின்றா. நக்கித்தீங்க நான் என்ன நாயா? அவுத்து விடுங்க. அவுத்தெல்லாம் விட முடியாதுடா. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? அப்ப நீங்களே ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுறதா? ஆமா. நான் பெத்த பிள்ளைக்கே ஊட்டி விடுறதுல உனக்கு என்னடா ஊட்டுறது? அதுதாங்க சட்டம். சட்டமா? ஆமா. சட்டம் சொல்லுடா. நீ ஏதோ திட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்கற. இப்ப நான் உனக்கு ஊட்டி விடணுமா? உன்னை அக்யூஸ்டா கொண்டு வந்து எதை எப்படி போட்டு பிணையறதே தெரியல எனக்கு. அந்த அப்பளத்தை எப்படி வைங்க? அப்பளத்தை தூக்கி இப்படி வைங்க. இத வச்சிட்டு சோத்த போடுங்க. இந்த சோத்து போட்ட சாம்பார் எடுத்து ஊத்துங்க. இந்த சாம்பார் ஊத்திட்ட. குழம்பு ஊத்துங்க. கார குழம்பு. கொஞ்சம் பொரியல் போடுங்க. இதுல பொரியல் வேறயா? வேற என்ன போடணும்? கொஞ்சம் உப்பு போடுங்க. இதுல உப்பு வேறயா? ஆமா. போட்டேன்டா. சுடு தூக்கி போடுங்க. ஸ்வீட் வேறயா? அட பாவி. அப்புறம் என்ன? ஜிலேபியா பாதியா போடுங்க. ஜிலேபியா? ஏன்டா இது என்ன ராப்பிச்சக்கார மொத்தமா பிச்சை எடுத்துங்கிற மாதிரி இருக்கு சோறு? பேசாம பேசியங்க. பேசாமியா? டேய் எலக்கிட்ட வராத. பின்னாடி போ. போ பின்னாடி. பின்னாடி சோறு உனக்கு வரு. அப்படியே வாய்ப்பலாம். இந்த கவிக்க. சார் என்ன இப்படியா ஊட்டுவீங்க? எனக்கு இப்படித்தானே ஊட்டு தெரியும். ஐயோ வலதி கூட்டுற மாதிரி ஊட்டனா. நிலா நிலா ஓடி வா. வாய கொஞ்சம் கொண்டு வா. யாராவது ஆபீசர் பார்த்தா என்ன நினைப்பானுங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்க. அதான் ஊட்டி விடுறேன். அதே அந்த ஊறுகாய் தூக்கி வாயில போடுங்க. லட்சணத்துல ஊறுகாய் வேறயா? அதையும் நக்கணுமா? இது நாக்கா நாகமாம்பா? இந்தா. என்ன இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? இந்த மொத்தமா எனக்கு என்னாச்சு? என்னாச்சு? புரியறது இல்ல. புரியுச்சா? இந்த தட்டிக்கிறேன். யாரோ என்ன நினைக்கிறாங்க. யாரோ நினைக்கலடா. ஜட்ஜ் தான் நினைப்பாரு. ஜட்ஜா? எதுக்கு? இன்னைக்கு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல. எனக்கு தின்னாம நடக்க முடியல. உனக்கு தின்னு போட்டு நடக்க முடியல. சீக்கிரமா கோர்ட் நேரமாச்சு. ஏய் வா வா இந்த பக்கம். எங்க அங்க போற நீ? அது ஆத்திரத்தை அடக்கலாம். ஆனா இதை அடக்கவே முடியாது. ஏதா? இத ஐயோ இந்த கரும் வேறயா?
சரி போய் தொலை. நீங்களும் வாங்க. நான் எதுக்குடா? இது இருக்குதுல்ல. ஐயோ இன்னைக்கு முழிச்ச மூஞ்சியே சரியில்லை போல் இருக்குது. காவல்துறையில இந்த என்ன ஏன்டா கக்கூஸ் துறைக்கு மாத்திர நீங்க? போடா வாங்க. நடா. நீங்களும் வாங்க. இது என்ன சமபந்தியா? போடா கருமண்டா. நடக்குது. எங்க நடக்கிறது? ஏன் ஜிப்ப திறந்து விடுங்க. எது? ஜிப்ப திறந்து விடுங்க. அந்த கையில பூவா பறிக்குது, நீயே திறடா. சார் ஒரு கையால திறக்க முடியாது சார், 2 கை வேணும். ஐயோ லுச்சா பையன் எல்லாம் உச்சா போறதுக்கு நான் ஜிப்பல திறக்க வேண்டியதா இருக்குதா? ஐயோ சார் திறந்து விடுங்க. வந்த ஏண்டா இது என்ன மைசூர் மகாராஜா பேலஸா? ரிப்பன் எல்லாம் வெட்டி திறக்கிறதுக்கு என் நேரமே சரியில்லடா. திறந்து விடுங்க. இரு. எங்கடா ஜிப்? இங்க. அப்பாடா. இது ஆச்சா? ஐயோ ஆயிட்டே இருக்கு. ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் நடக்குதுடா. அடே என்னது குற்றால அரிசி சோட்டு வருது? ஜிப்ப மூடுங்க. என்ன சொன்னா? ஜிப்ப மூடுங்க. இதையும் நானே செய்யணுமா? நல்ல வேளை நீ நம்பர் 1ன்னு கை காமிச்ச. நம்பர் 2ன்னு கை காமிச்சா நான் என்ன ஆகுறது? எஸ் சார். என்னையா ஏட்டு சார் அக்வெஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொன்னா நீங்க ஊர் சுத்திட்டு இருக்க. சார் இவர் குழந்தை மாதிரி வர வழியில 1 2ன்னு கையை காட்டுறாரு சார், அதனால சார் லேட் ஆகி போச்சு. சீக்கிரம் போய். எஸ் சார். அடையா. அந்த பொண்ணு யாருங்கிற டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல சார். அதனால நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோவை பத்திரிகையில போடலாம்னு இருக்கோம். நோ எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த கேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. ஐயோ என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, பயப்படாத. என்ன விட்டுருங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னீனா அவங்களை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கம் ஆன் சொல்லுமா, தைரியமா சொல்லு. ஏம்மா ஏன் இப்படி ஓடி வர்ற? என்ன காப்பாத்துங்க சார். போலீஸ். என்ன காப்பாத்துங்க சார். மச்சான் எஸ்கேப் போங்கடா. அவங்க என்ன விரட்டிட்டு வராங்க. யார்மா விரட்டிட்டு வர்றது? அந்த ரவுடி பசங்க சார். ஏன் ஏரியால எனக்கு தெரியாம ரவுடி பசங்களா? நீ சொல்ற மாதிரி ஆளுங்க யாரும் காணாம. ஐயோ சார் அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. பொண்ணுங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது. நீ யார் என்னன்ற வந்து விவரமா எழுதிக்கொள். இந்த பணக்கார பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, தைரியம் அவங்களுக்கு. நீ வாமா அந்த ராஸ்கல்கள் நான் தூக்கிட்டு வரேன். வெண்டில ஏறுமா. ஏறுங்கயா. உட்கார். சரி சார். ரைட்டர், இந்த பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கயா. எஸ் சார். அந்த வீடியோகிராஃபர் வீட்டை சோதனை போட்டு கேசட்டை கண்டுபிடிச்சிட்டேன் சார். இந்தாங்க சார். யோ என்னையா சொல்ற? வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியா ஒண்ணு நீ பண்ணிருக்க. அம்மா அவன் என்ன பண்ண? அவனை லாக்கப்ல வச்சிருக்கேன் சார். ஆயா ஏண்டா ராஸ்கல், நான் ரேப் பண்றத பாக்குறதே தப்பு. அத நீ வேற வீடியோ படம் எடுக்கிறியா? நான் எத்தனை பேருக்கு பட்ட போட்டவன், எனக்கே நாமம் போடலான்னு பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகாரி தப்பு பட்டதெல்லாம் சகஜண்டா. அத படம் முடிச்சு ஒரே நல்ல பணக்காரன் ஆகலான்னு பாக்குறியா? சோமாரி பையன். அந்த பொண்ணு வீடியோ கேசட் எடுத்துட்டு ஓடுறா சார். என்னடா சொல்றீங்க? புடிங்கடா அவனை. எங்கடா போயிட்டாவ? ஆளையா காணோம். நமக்கே கல்தா கொடுத்துட்டா பாத்தியாவ? நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் போறோம். ஓகே சார்.
யாரா அவ? டேய் அடிப்படத்தை தூக்கி வண்டியில போடுங்கடா. சரிங்க. ஏப்பா கண்டுகளா ஐயா. பொண்ணு முகத்துல தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே யார் என்னங்கிற விவரத்தை கேட்டு அவளை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க. டேய் பொண்ணு முகத்துல தண்ணி தெளிச்சு யாரு என்னன்னு விவரம் கேட்டு வீட்டுல கொண்டு போய் விடுவாண்டா. முதல்ல டான்ஸ் பார்ட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். வாடா போலாம். அதோகப்பட்டது நம்ம நாட்டிலே. ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? மந்திரியோட எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அதாகப்பட்டது நம்ம நாட்டிலே. எனக்கு அப்படி வரலடா. கம்முனு அதாகப்பட்டது நம்ம நாட்டிலே. திக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஃபார்வர்டு பிளாக், மார்க்சிஸ்ட், நக்சலைட், கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட் கட்சிகளோட லிஸ்ட் கர்ப்பத்தட பண்ணாத ஜனத்துக்கு போகிற இந்த நேரத்தில் தன்னோட சொந்த செல்வாக்களை மட்டும் அதிகப்படியோட ஒட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு இன்னைக்கு சுகாதார மந்திரியா நம்ம தாண்டவராயா தமிழ்நாட்டில் உட்கார்ந்திருக்காருன்னா அவரோட பேர் எப்படிப்பட்டது, அவரோட கீர்த்தி எப்படிப்பட்டது, அவரோட நேர்த்தி எப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஐயா தயவுல நாம ஆடுற இந்த கூத்து வெளிநாட்டுல சுற்றுப்பிரயாணம் பண்ணி நம்ம நாடு இப்படிப்பட்டதுங்கிறது தெரிய வைக்கிறதுக்கு ஐயா கருணை காட்டி ரெக்கமெண்ட் பண்ண வேணும்னு சுதியோட தாளத்தோட மேளத்தோட குஷியோட நம்ம கைவர்தியை காட்டி வேண்டுகோளை எடுத்து விட்டு சீமையில பெரிய புக சின்ன புக எங்களுக்கு சின்ன கொஞ்சம் இறங்க வேணும். எனக்கு கொஞ்சம் காட்டணும். சீமையில பெரிய புக சின்ன புக எங்களுக்கு சின்ன கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணு புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வகதொகைய காட்ட வேணும். பழமில்ல படிப்புமில்ல, பண்புக்கு ஒரு பஞ்சமில்ல, பண்பை மட்டும் வச்சுக்கிட்டு பணம் பண்ண தெரியவில்லை. ஒரு கண்ணால் பாருங்க ஐயா, எங்களை வசதி வைக்க வேணும் ஐயா. சீமையில பெரியவுக சின்னவுக எங்களுக்கு சித்தம் கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வசதியை காட்ட வேணும். நாதஸ்வரம் ஊதுகிற பொண்ணு சாமி பையன் MBBS கபுல தட்டும் தங்க முத்து அவன் பையனும் BABL. படிச்ச பட்டம் வாங்கி வந்தா பரம்பரைக்கு பேரு, பட்டம் போல ஆடுற கோட்ட காக்குறது யாரு? படிச்ச பட்டம் வாங்கி வந்தா பரம்பரைக்கு பேரு, பட்டம் போல ஆடுற கோட்ட காக்குறது யாரு? பெரிய வீட்டு புள்ளி இத கத்துக்க போறது அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நம்மள மாதிரி வீதி வீதி அலையிறதுக்கு வேற பொழப்பு எங்களுக்கு ஏது? இத பின்னிட போறது இல்ல. ஐயாதான் கண் பார்த்து அயலாத்துக்கு அனுப்பிடுங்கள். சீமையில பெரியவுக சின்னவுக எங்களுக்கு சித்தம் கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வசதியை காட்ட வேணும். பட்டி காட்டு இளவட்டங்க கெட்டப்பெல்லாம் மாறி போச்சு. சுச்ச போட்டா டிவி சினிமா புத்தியில ஏறி போச்சு. எல்லாமே மாறி போச்சு, ஏழை எங்களை தவிர. அட எங்க மேல உலகத்தில் யாருக்கு இருக்கு கவலை? எல்லாமே மாறி போச்சு, ஏழை எங்களை தவிர. அட எங்க மேல உலகத்தில் யாருக்கு இருக்கு கவலை? போகப்போ சொரிஞ்சு உயிர் இருக்கிறத புரிஞ்சு வறுமையில நிறைஞ்சு அத பாட்டத்தில சுமந்து இங்க வந்து இறங்கி வச்சோம் இறக்க வேணும் எங்க மேல. சீமையில பெரியவுக
அசத்திட்டீங்க. நானும் திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி ஊருக்கு போய் டான்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, எந்த நாட்டுல ப்ரோக்ராம் பண்ணணும்? ஐயா நாங்க எல்லாம் வெளிநாட்டுல ப்ரோக்ராம் பண்ணலான்னு விருப்பப்படுறேங்க ஐயா. ஒண்ணு செய்யுங்க தம்பி, 10 நாள் கழிச்சு வாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணி கொடுக்குறேன். ஓகே? சரிங்க ஐயா. பாப்பா வரும்ல? கண்டிப்பா போயிட்டு வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வத்தலை குண்டுனா வத்தலை குண்டு தான். லட்டு மாதிரி இருக்கா. ஐயா ஐயா ஐயா, என்ன தாண்டவராயன், ஆகாசத்துல கோட்டை கட்டுற நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க உட்காருங்க. அப்ப கூட இல்லைன்னு ஐயா சொல்றேன். ஆமான்னு சொன்னா அந்த கோட்டை கட்டுற கான்ட்ராக்ட நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? கேட்பேன், அதையும் கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு செஞ்சிருக்கு. ஏன் இப்படி வந்தது வராதமோ டென்ஷனா இருக்கே? டென்ஷன் ஆகுது இருந்தாச்சியா? ஏன் மேட்டர் என்னாச்சு? எப்ப கேட்டாலும் அடுத்த மாசம் சொல்லிட்டு இருக்க. வருஷம் 3 ஆச்சு. என் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொடு, இல்லைன்னா கொடுத்த பணத்தை திருச்சி கொடு. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா இப்படி? நாம 2 பேரும் என்ன நேத்து இருக்க பழகிட்டு இருக்கிறோம். பணத்தை விட நட்பு தானே பெருசு. அதனாலதான் இன்னும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ பணத்தை வாங்கும்போது என்ன சொன்னேன்? சிட்டியில 6 இடத்துல ஆர்கனைஸ் கட்டுறேன், அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதோட இன்னும் அதை பத்தி பேச்சே இல்லை. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க கோவிலை புதுப்பிக்கணும் சொல்லியாச்சு. அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான் நிச்சயம் சொல்லியாச்சு. என்ன ஆச்சு? கும்பாபிஷேகம் முடிச்சு போச்சு. இன்னைக்கு காத்திருக்க பറ്റിல்லையா? 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, 8 கோடி. 10 நாள்ல இன்னைக்கு பணம் திருச்சி தரணும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு கான்ட்ராக்ட் தரணும். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. குப்பையில இருந்தவன் நீ, உன்னை கோபுரத்துல உட்கார வச்சவன் நான். நினைச்சு பாரு, பழச மறந்துடாது. இதுவரைக்கும் நான் பில்டிங் தான் கட்டி இருக்கு, சமாதி கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. அதையும் செய்ய வச்சிடாத. ஏயா கைலாசம், ஐயா தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இனிமேலும் தாமதம் பண்ணினா நமக்கு தாயே ஆபத்தா முடியும். ஏதாவது பண்ணணுமே. இப்ப என்ன பண்ண ஐயா? அவருக்கு நான் ஏதாவது கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். அவர் சாதாரண ஆள் இல்ல. நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அவர்தான். இப்ப சாதாரணமா தான் வந்துட்டு போயிருக்காரு. இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கலன்னா அடுத்த தடவை வர்றப்போ என் சமாதிக்கு மாலையோட தான் வருவாரு. என்ன செய்யலாம்? ஐயா எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுதியா. ஐடியாவா? ஆமாங்க ஐயா. உங்ககிட்ட இருந்தா? சரி சொல்லு. ஐயா சென்டிமெண்டா, நம்ம பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ். நாம பக்காவா பிளான் பண்ணி வர 7ஆம் தேதி அன்னைக்கு கிண்டி ஹாஸ்பிடல்ல பாம வச்சு தரமட்டம் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே இடத்துல புதுசா ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு வந்தவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து பிரச்சனையை முடிச்சிடுவோம். சபாஷ், சரியான நேரத்துல சரியான ஐடியா கொடுத்தேன். இப்பதான் நீ பிஏ. அப்படியே செய்ய. இந்த கைலாஸ் ஐடியா கரெக்டா தான் இருக்கும். அப்படியே செஞ்சிடுறேன். புடிங்கடா அவளை. போங்கடா, அவளை விடாதீங்க. புடிச்சு போட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரா இருக்கும் இந்த நேரத்துல?
ஆஹா அதே பிகரு பாத்தியா என் பர்த்டே பார்ட்டியே ஒன்னு வச்சுதான் முடியணும்னு இருக்குடி யாரு அழாதம்மா, எழுந்திரி எழுந்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாருமா நீ இந்த நேரத்துல இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறேன்? ஃபாதர், நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். எனக்கு அடைக்கலம் கொடுங்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. என்ன ஒருத்தர் துரத்திட்டு வந்தா அங்க அவனை அடிச்சு போட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். யார் அவன்? அவன் யாருன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதம்மா, கர்த்தர் உனக்கு எப்பவும் துணை இருப்பார். ஸ்தோத்திரம். உள்ள வாமா. முதல்ல இந்த டவலால தலையை தொடச்சுக்கமா. தேங்க்யூ ஃபாதர். ஆபத்துக்கு பாவம் இல்ல, இந்த அங்கியை போட்டுக்கமா. பரவாயில்ல. சர்ச்சு ஃபாதரை கொன்னுட்டேன். அடுத்தது சிலுவையை கடத்தணும். அதுக்குள்ள எலி வலையில கிளி தானா வந்து மாட்டிக்கிச்சு. கிளியை கொஞ்சிட வேண்டியது.
ஓ ஷிட். பொன் மேகலை, டோன்ட் வரி. அந்த குற்றவாளிகள் எல்லாரையும் கம்பி என்ன வைக்கிறேன். மிஸ்டர் பரஞ்சோதி, டீடைல்ஸ் இமீடியட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், என் தங்க சங்கீதா வீட்ல தனியா இருப்பா. நான் இல்லாததுனால அவ ரொம்ப தவிச்சு போயிருப்பா. நான் அவளை உடனே பார்க்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே ஓகே மிஸ்டர் பரஞ்சோதி, அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கவலைப்படாதமா, உன் தங்கச்சியை உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க. பி பிரேவ், ஓகே? குழியில விழுந்து அடிபட்ட பொண்ணு இதா சார்? சார், இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். சரி, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே. சேரன் தெரு, டோர் நம்பர் 20. இந்த வீடு தான். ஆனா வீடு பூட்டி இருக்குதா? இன்ஸ்பெக்டர் இந்த வீடுன்னு தானே சொன்னாரு. என்னது சாத்தி இருக்குதே? ஜன்னல் திறந்துருக்குதா? எப்ப குழம்பு வச்சாங்களோ பாத்திரத்தை கழுவே இல்லை, இப்படி ஒரு கப்படிக்குது. சங்கீதாங்கிற பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணை காணமே, எங்க போயிருக்கேன்? என்னடா அது குழப்பமா இருக்குது? யாருங்க வீட்டுல? சவுண்டே வரலையா? அப்ப ஒருத்தர் இல்ல போல இருக்குது. சரி, பக்கத்து வீட்டுல விசாரிப்போம். நம்பர் 21 பக்கத்து வீடு இதுதான். நான் இருக்குமோ? அக்கா, போன மாசம் எங்க தெருவுல போலீஸ் வேஷம் போட்டு ஒருத்தர் திருட வந்தானே. ஆமா, அவன மாதிரியும் ஒருத்தர் வந்திருக்காங்கா. அப்படியா? வித்தியாசமா தெரியுதா? பொதுவா பொம்பளைங்க பகல்ல மெகா சீரியல் பாப்பாங்க. இந்த மாதிரி துணித வச்சு காய போடுது. ஒருவேளை மென்டலா இருக்குமோ? மேடம், போட்டு செகண்ட் வந்துட்டு போங்களா? ஆரையாவது தேடி வந்திருக்கீங்களா? அதாவது நம்பர் 20 ராமநாத வீடுங்கிறது பக்கத்து வீடு தானுங்க? ஆமாங்க. சரி, ராமநாதன் தெரியுமா உங்களுக்கு? ஓ, தெரியுமுங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கீங்க? நாங்க இங்க 20 வருஷமா குடியிருக்கோம். 20 வருஷமா இருக்கீங்களா? அப்ப ஒரு பொண்ணு சங்கீதா தெரிஞ்சிருக்கோம். ஓ, தெரியுங்க. நானு 20ஆம் நம்பர் வீட்டுக்கு அந்த பொண்ணு சங்கீதா தேடி தான் வந்தேன். ஆனா வீடு பூட்டிருக்கு, பொண்ணை காணோம். அந்த பொண்ணு எங்க போயிருக்குன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நேத்து முச்சோட இங்கதாங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை கடை கடைக்கு போயிருக்கலாமுங்க. ஒரு தோராயமா சொல்றீங்க. இப்போ குடிக்க தண்ணி கேட்பான் பாரு. சரி, பரவாயில்ல, பொண்ணை நான் தேடிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. தாரணுங்க. போங்க போங்க, முடிஞ்சா ஒரு நல்ல ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஆமாண்டி. அந்த அம்மா மட்டும் தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் கர்ச்சிப்பால வாய பொத்திட்டு அவங்க செயினை திருடிட்டு போயிடுவான். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, தொண்டை தண்ணி வத்து போதல்ல. இந்தாங்க. ஏங்க, உங்க வீட்டுல டீசென்ட்டா இந்த கண்ணாடி டம்ளர்லாம் இல்லையா? என்னமோ பிச்சைக்காரனுக்கு சொம்புல கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுக்குறீங்க. சரி கொடுங்க, ஆபத்துக்கு பாமல குடிக்கலாம். ஏங்க, என்னங்க சோப்பாடை அடிக்குது? துணி துவச்ச கையோட கொண்டு வந்துட்டானுங்க. நல்ல வேளை பச்சை மிளகா அரைக்காம இருந்தீங்களே இந்த நேரத்துல. ஆமா, துணிதானே துவைச்சிட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ள. அது எதுக்கு கழுத்துல, காதுல, கையில, மூக்குல எல்லாம் இவ்வளவு நகை? வீட்டுல தனியா தான் இருக்கீங்க. திடீர்னு ஒரு திருட உள்ள பூந்தா என்ன பண்ணுவீங்க? போங்க சார். வெக்கம். கொஞ்சம் கோவமா பேசுனீங்கன்னா நகை மட்டும் தான் தூக்கிட்டு போவான். இப்படி வெக்கப்பட்டீங்க, மொத்தமா உங்களே தூக்கிட்டு போயிடுவான். தெரியுமில்ல? இந்த பாருமா, திருட ஒருத்தன் உள்ள பூந்துட்டான். எப்படி மக்கத்து நீ? அக்கா, அப்பவே சொல்லல. அவன்தான் செஞ்சறான். நல்லா போடுங்க. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. நீ சொன்னது சரிதான்டி. ஏமா, என்ன கரெக்டா யாரை போட்டு அடிக்கிறீங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கப்பா. அண்ணே, நீங்களா? ஏமா, ஒரு போலீஸ்கார போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே? போலீஸா? அண்ணே, உங்களுக்கு இந்த கதையா? டேய், அடி வாங்கின நான் அழுகுறேன், நீ எதுக்கு? உங்க மேல உள்ள பாசம் தானே. பாசம்? அது சரி, ஏன் இன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டா வந்த? என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு, அதுதான் லேட்டுன்னு. டியூட்டிக்கு லேட்டா வந்தனால என் கதி பாத்தியா? யோ, உன் டியூட்டி பாக்க வந்தனால என்ன நார கிழிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளைய திருடன்னு கத்த சொன்னா பொது ஜனங்க போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கயா. என் தலைக்கு தண்ணி தெளிச்சு அடிச்சாங்கயா. நான் தப்பிச்சேன். அதுல ஒரு கேந்தி உனக்கு, மாமனை பிச்சு போடு. வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இங்க நடந்த இந்த ஒரு நல்ல சம்பவத்தை தயவு செஞ்சு டிபார்ட்மெண்ட்ல யார்கிட்ட போய் சொல்லிடாத. சொல்ல மாட்டானே. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இத்தனை பேர் அடிச்சாங்கல்ல, அதுல அந்த சிகப்பு சேலை கட்ட அந்த குள்ளமான பொம்பளை மட்டும் என்ன அடிக்கவே இல்ல.
இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தது என்ன ஒரு சுகமா இருக்கு தெரியுமா? உங்க ரேஞ்ச் வேற என்ன? என் ரேஞ்ச் எனக்கு தெரியும், உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிய வேணா? அண்ணே உடனே பண்றாங்கண்ணே. அட பாத்து பண்ணு. உங்களுக்கு பா மீதி என்ன? அட அவளுக்கு பரவாயில்லை. இருங்கண்ணே. அட பாத்து பண்ணு. இருங்கண்ணே. இருங்கண்ணே. மிஸ்டர் சௌந்தரபாண்டியன், என்ன சொல்றீங்க? எஸ் சார். இன்ஸ்பெக்டர் கஜபதி போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு லேடி கான்ஸ்டபிள் ரேப் பண்ணிருக்கான் சார். அதுக்கு ஆதாரமா ஒரு கேசட் இருக்கு. இஸ் இட்? கேசட் எங்க? போடுங்க. இல்ல சார், அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது கேசட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஐ see. இட்ஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிடலுக்கு அமைச்சர் தாண்டவராயன் பாம்பு வைக்கிறாருன்னு சொன்னீங்களே, அதுக்கான ஆதாரம் இருக்கா? நோ சார், we got the statement alone. How can I proceed, Mr. சௌந்தரபாண்டியன்? சார், ஆதாரம் இல்லங்கிறதுனால பொதுமக்களுக்கு ஏற்படுற ஆபத்தை தடுக்காம விட்டுற முடியுமா சார்? ஓ, ஐ அக்ரி. ஓகே, நான் மேலிடத்துல பேசி முடிவு பண்றேன். நீங்க ஹையர் அபிஷியல்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. we will discuss. ஓகே சார். சிவா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம அனுப்பின பார்ட்டிக்கு 10% தான் கொடுக்கணும். ஆனா இப்போ அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எலும்பு சர்ச்ல இருந்த எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு 20% கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு என்ன பண்றது? அப்ப அவனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அட நீ வேற, எதுக்கு எடுத்தாலும் க்ளோஸ் பண்ணிடு, வெட்டிடு, குத்துறான்னு. அது இல்லையா, அவன் சர்ச்ல இருந்தா எலும்பு எடுத்துட்டு வரணும், அது நம்ம கைக்கு கொடுக்கணும். நம்ம அது ஃபாரின் பார்ட்டிக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். ஆயே மகாராஜ், வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னையா, சர்ச்சில இருந்து எலும்பு வந்து சேர்ந்துடுச்சா? இன்னும் வரல சார். நாங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும், எங்களை நம்புங்க. உங்களை எப்படியா நம்புறது? இப்படி உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த எலும்போட வேல்யூ தெரியாம நீங்க அலட்சியமா இருக்கீங்க. உங்களை நம்பி இந்த காரியத்துல ஏண்டா இறங்கினோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சர்ச்சில இருந்து அந்த எலும்பை கடத்துறதுக்கு என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? சார், ஏற்கனவே என்னோட 2 ஆட்களை சர்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சர்ச்ல இருக்கிற ஃபாதரை கொன்னுட்டு ஏன் ஆள் இப்போ அங்க சர்ச் ஃபாதரா இருக்கிறான். அப்பாவி மக்கள் ஏதோ புதுசா ஃபாதர் வந்திருக்கான்னு சொல்லி நம்பிட்டாங்க. டைம் பார்த்துட்டு தான் அந்த புனித எலும்பு கடத்திட்டு வரணும். அவசரப்பட்டா காரியமே கெட்டு போயிடும். அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஓகே ஓகே, இப்போ உன் ஆளை கான்டாக்ட் பண்ணி பொசிஷன் என்னன்னு கேட்டு சொல்லு. உனக்கு கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. போடியா போன. ठीक है. Yes, Father Francis here. ஆமா, இங்கிலீஷ் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏயா, எலும்பு கடத்திட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போனவ நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன கேட முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. படிப்படியா பிளான் பண்ணி பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல உங்ககிட்ட சிலுவையை ஒப்படைப்பேன். ஆமா, செல்வல இருக்கிற அந்த புனிதமான எலும்போட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியல உனக்கு? நாளை நைட் 8 மணி ஃபிளைட் के एनपी आग जल्दी करना. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். गुड. ओके, बहुत अच्छा. 2 நாளுக்குள்ள முடிக்கிறேன். முடிக்கிற சூச, பொன் மேகலை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. சாகலையா? அவ செத்துட்டா பாடியை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு வந்துருன்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். இப்ப பொழைச்சுக்கிட்டா. பாடியை தூக்கிட்டு போனது நீ தானே. அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேணா? அந்த அளவு கூட அறிவு இல்லையா? மண்டையில என்ன டிராபிக் ஜாமா? சொதப்படுறது நீ, என்ன சொல்லாத. ஓகே சரி, நாம சண்டை போட இது நேரம் இல்ல. பின்ன என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலுவையை கடத்தத்துக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மேட்டரால நம்ம திட்டம் பாழாக்குதுன்னா எனக்கு கோவம் வராது? இங்க இருந்த ஃபாதரை எவ்வளவு அழகா பிளான் பண்ணி கொலை செஞ்சோம்.
பழச பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப அந்த பொண்ணு நினைவு திரும்பி நடந்ததை சொல்லிட்டா நான் உண்மையான ஃபாதர் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம திட்டம் என்ன ஆகுறது? அட, எல்லாம் நம்ம பிளான் படி நடக்கும். நாளைக்கு நைட்டு எப்படியாவது அந்த சிலுவையை கடத்தி ஆகணும். அதனால நீ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படியாவது பொன்மேகலையை கொண்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே? வணக்கம்யா. அடுத்த வாரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு பாம் வைக்கணும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்க நிதானமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உடனே வைக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் இருக்கடா முட்டாள். நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னால ஒருத்தி அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவ முன்பே விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலோட சேர்த்து அவளையும் மண்ணோடு மண்ணாக்கி எடுக்க. ஐயா, கூடிய சீக்கிரம் செய்தி பேப்பர்ல வரும். நீங்க பாருங்க. சொல்லாத, செய்ய. ஏமா கால்ல தான் அடிபட்டிருக்கேன். எங்க நான் எழுத எங்க போற? அக்காவை பார்க்கணும். அக்காலாம் வருவாங்க, உட்காரு. அப்பா. என்னடா தூக்கம் வரலையா? உங்க மடியில படுத்து தூங்கட்டுமாப்பா? அதுக்கு என்ன, தாராளமா. சங்கீதா, இத பாரு. நீயே ஃபீல் பண்ற? உனக்கு நான் இருக்கேன்ல. நம்ம வாழ்க்கையில போராடணுங்கிறது நம்மளோட விதி. கண்டிப்பா நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். Well, Mr. Soundarpandian, I got the clearance from the Chief Minister. Secure and arrest him. Thank you, sir. All the best. Thank you. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்க நம் நாட்டினிலே. இந்த ஆண்டிய தேடி பிச்சை போடுவாரா இந்த உலகத்திலே. காசி படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இல்ல? ஆமாண்ணே. டேய், நீ என்ன பிச்சைக்காரனா? பிச்சைக்காரன் தானே. பார்த்தா தெரியல, கண்ணு வேற இல்ல. பரவாயில்ல, உனக்கு நல்லா கண்ணு தெரியும். எனக்கு நல்லா தெரியுமே. டேய், புண்ணியம் தேடி காசிக்கு தானே போனோம். எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிகளை பிச்சை எடுக்க வர நீ? சார், கோயம்பேடு பக்கம் போனா வெறும் சொத்த காய்கறியா போடுறாங்க சார். சரி, அதையும் விட்டுட்டு பீச் பக்கம் போனா ஒரே லவ்வர்ஸ் கூட்டம் சார். இந்த கண்ணுல பாத்தியாக்க. சரி, மேல போ. ஏமாத்துற பொண்ணுங்களுக்கு தான் காசு நிறைய செலவு பண்றாங்க. இந்த பிச்சைக்காரனுக்கு யாரும் பிச்சை போடுறது இல்ல சார். சரி, அதையும் விட்டுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போனோம் சார். அங்க என்கிட்டயே கையை நீட்டி பிச்சை கேக்குறாங்க. நம்மள குத்தி காமிக்கிறான் பாரு. கொன்னுட்டான். டேய், அப்புறம் எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த? சார், தினமும் இங்க 100-200 பேஷண்ட்ங்க இந்த ஆஸ்பத்திரியில செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கே தேவையெல்லாம் பாம்பெல்லாம் வைக்கிறானுங்க? நமக்கு வேலை தரல. அதானே. டேய், ஆஸ்பத்திரிக்கு வந்த 10 நோயாளிக்கு படுத்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு எப்படி பிச்சை போடுவானுங்க? சரி, அவங்க போற போது புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு நமக்கு பிச்சை போட மாட்டாங்களா? அதனாலதான் சார் இந்த ஹாஸ்பிடல்ல தேடி வந்தேன். நல்ல ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. கண்ணு இல்லனாலும் பையனுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆமா, உனக்கு எப்படி கண்ணு போச்சு? பாம் அடிச்சு போயிடுச்சு சார். ஆமா, எப்படா பாம்? தீபாவளிக்கு ஆட்டோ பாம் அடிச்சு கண்ணு போயிடுச்சு சார். போன் இந்த குள்ள எங்க இருந்து முளைச்சா திடீர்னு? காளா மாதிரி. ஹலோ, how are you? I am fine. இவன் இங்கிலீஷ் பேசுறா. டேய், கொண்டாடங்க. இவனுங்களை எல்லாம் நம்ப முடியாது. பிச்சைக்காரன் வேஷத்துல செல்போனுக்குள்ள பாம் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. செக் பண்ணு. குடுனே. செக் இட். அண்ணே, செல்லையும் எவனோ இங்கிலீஷ் பேசுறானே. எனக்கு டவுட்டா இருக்குனே. செக் பண்ணுனே. இங்கிலீஷா? எவன்டா அவன் கூட இங்கிலீஷ்ல பேசுறது? மாமனார். மாமனாரா? எஸ். எங்க இருந்து பேசுறாரு? லண்டன். லண்டன்ல இருந்தா? உன் மாமனார் லண்டன்ல என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கறாரு. ஐயா, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். பொண்டாட்டிங்க 6 மாச கான்ட்ராக்ட்ல துபாய்க்கு பிச்சை எடுக்க போயிருக்கா. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை இவனுக்கு தான் பிக்ஸ் பண்ணுவானுங்க போல் இருக்குது. அதானே. ஐயா, இவர் வல்லரசு பிச்சைக்காரரு. இவரையெல்லாம் நம்ம செக் பண்ண கூடாது. ஏன்னா இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவர் நாளைக்கு பணக்காரனாயி பொஸ்குன்னு மந்திரி ஆயிட்டாருன்னா, சார் நீங்க உள்ள வாங்க. உள்ள போங்க சார். மந்திரி சார் உள்ள வாங்க. இது யாருக்கு பிறந்த குழந்தை? டெக்னிக்கு பிறந்தவன். ஓ, லோக்கல் டிக்கி. மாவன இவனுக்கு முதல்ல வைக்கணும் பாம்பு.
வேளாங்கண்ணி நகர். ஒருவேளை கேசட் இங்க தான் இருக்குமோ? எஸ். Got it. ஹலோ, மினிஸ்டர் ஐயாங்களா? அறிவு கட்டவன எவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை உங்ககிட்ட பிடிச்சிருக்கேன். எப்பட செஞ்சு பிடிக்க போற? ஐயா கோவப்படாதீங்க. ஏற்கனவே என் கூட இருந்த ஆளை போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கு. அதனாலதான் மும்பைல இருந்து ஒரு ஆளை இங்க வரவழைச்சிருக்கேன். அவர் பாம் செய்யறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க ஐயா. பெரிய ஆளும் சின்ன ஆளும் பிரச்சனை பெருசாறதுக்கு முன்னாடி சரி. சீக்கிரம் காரியத்தை முடிச்சாகணும். புரியுதா? சரிங்க ஐயா. என்ன ரெடியா? ரெடி. எமர்ஜென்சி வார்த்தை எல்லாம் செக்யூரிட்டி பக்கப்பட்ட சார். ஓவர். அங்க பாருங்க, ட்ரைசைக்கிள் யாரோ ஒருத்தர் வரார். அந்த ஆளை உடனே செக் பண்ணுங்க. நித்யா, அம்மா என்ன விஷயமா ஹாஸ்பிடல் வந்திருக்க? சார் போன மாசம் இங்க தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணி காலை எடுத்தாங்க. மறுபடியும் செக்கப்புக்காக இன்னைக்கு வர சொன்னாங்க. சரி போ போ. அலர்ட்டா இருங்க. பி கேர்ஃபுல். அங்க லெஃப்ட்ல பாருங்க. அந்த லாரியை செக் பண்ணுங்க. யோ இறங்கியா. இப்படி வாயா. அந்த லாரி டிரைவரையும் தரவா செக் பண்ணுங்க. யோ டிரைவர் வெளிவாயா. சரியா இல்லையா? எங்க போற? 9th ஃப்ளோர்ல பைப் ரிப்பேர் சார். அத மாத்த போறோம். போ போ. ரெடி ஐடியா. எடு வண்டியே. ஓகே. ஏய் உமா, நம்ம சங்கீதாவுக்கு கால் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னது? எந்த ஹாஸ்பிடல்? கிண்டி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி ஆயிருக்கும்? சரி, அப்பா அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. நீ இருந்த விஷயத்த சொல்லிடு. நான் ஹாஸ்பிடல் போறேன். போயிட்டு வா. பில்டிங் ஃபுல்லா செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும். ஆல்ரைட் சார். டைட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓவர். இது வந்து பாம் டியூட்டி. நல்லா புரிஞ்சுக்க. எவனாவது பல்ல இழிச்சிட்டு வந்து சம்திங் வெட்டினான்னு வாங்கி இங்க உள்ள போட்டா அவனை கொண்டு போடுவேன். பாதிய உங்களுக்கும் தருவனே. அடக்கி வாசியா. வரும்போது பாப்போம். பாம்ப கையில வச்சுக்கிட்டே எதுக்குடா பயப்படுற? ஒருத்தருமே இல்லடா. எடுத்து போடுறா. வந்த வேலை முடிஞ்சிடும். போய்கிட்டே இருக்கலாம். போட்டுலங்கற சீக்கிரம் போடுறா. இந்தியாவிலே நம்பர் 1 பாம்புடா இது. ஏன்டா யோசிக்கிறீங்க? சரிடா. போட்டுறியா நீ? போட்டுறியாடா? ஏன்டா நான் டியூட்டில இருக்கும்போது பாம் போட்டுறியா நீ? பெருமாள் கீப் குவைட். அடிச்சுக்கிட்டு செத்து போயிருப்பானுங்க. அப்புறம் நமக்கு வந்து ப்ரமோஷன் போயிடும். டேய் எங்கடா பாம் வச்சிருக்க? எங்க பாம் வச்சிருக்க? நீ தானே பாம் வச்சிருக்கான்னு சொன்ன. ஏண்டா நீ என்ன சொன்ன? பாம தூக்கி போடு ஓடி போயிடலான்னு சொன்னியா? அப்புறம் நான் ஏன்டா இருக்கேன்? பெருமாள் கீப் குவைட் மேன். ஓகேண்ணே.
சீஃப் நான் விசாரிக்கிறேன்ல. ரைட் ஓகே. எங்கடா பாம் வச்சிருக்க? எங்கடா பாம்? டேய் சொல்றா டேய். இவன் பாக்கெட்ல தான் யார் இவன் பாக்கெட்டியா? ஆமா சார். எடா பத்திரமா. இதான் சார் டேய் என்னடா இது? ஜண்டு பாம் சார். ஜென்டு பாமா? இறங்கு சீக்கிரம். இந்த பக்கம் போ. ஆள் இருக்காரு. பாத்து வாங்க. எட்டாம் நம்பர் வாங்க. அந்த பக்கம் சொல்றல. போ. எங்கடா போற? யாரா நீ? சார் நான் பிளம்பர் சார். 8th ஃப்ளோர்ல பைப் ரிப்பேர். அதை மாத்தறதுக்காக வந்திருக்கோம். பிளம்பராமா? பைப் ரிப்பேர் பண்றவரு. ஓ இதத்தான் மாத்த போறீங்களா? பெருமாள் அண்ணே இத கொஞ்சம் புடிங்க. சரிங்க அண்ணே. யாரா இருந்தாலும் செக் பண்ணி தான் அனுப்பணும் நம்ம. ஆமா, அந்த அண்ணே. டிடெக்டர் கொடுங்க. இந்தாங்க அண்ணே. கொண்டாங்க. ஆ. எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஆமா, அண்ணே. செக் பண்ணி தான் ஆகணும். நில்லு. ஆடாம செய்யாம நில்லு. நோ சவுண்ட். ஓகே அண்ணே. ஓகேவா? ஓகே தான். பாம் இல்ல? ஆமா யார் இந்த மொட்டை? சார் இவர் என் மச்சான் சார். ஒத்தாசைக்காக கூட்டு வந்திருக்கேன். ஓ அல்ல கையின்னு சொல்லு. பெருமாள் அண்ணே. மொட்டையெல்லாம் நம்ப கூடாது. ஒருவேளை மொட்டைக்குள்ள முட்டை சைஸ்ல பாம் வச்சுட்டு வர தற்கொலைப்படையா இருந்தா இருக்கும். இருக்குமில்ல? இந்த ஆளு செக் பண்ணலாம் விடலாமா? விடக்கூடாதுண்ணே. இப்ப பாரு கண்டுபிடிச்சிடுறேன். ஒண்ணு ஒண்ணு இல்ல. ஒரு 2 ஒண்ணு இல்ல. ஒரு 3 ஒண்ணு இல்ல. சத்தம் வரல இல்ல? கீழே போறேன். அண்ணே வருதியா? சவுண்ட் வருதுண்ணே. ஒருவேளை வாய்க்குள்ள பாம்பு வச்சிருப்பானோ? வாய்ப்பு இருக்குண்ணே. யோ வாய்க்குள்ள பாம்பு வச்சிருக்கியா? இல்ல சார், இரும்பு பல்லு கட்டியிருக்கேன். இப்படி ஒரு கப்படிக்குது. ஏன்டா வாயில எல்லாம் டிரைனேஜ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க? சரி விடு, இவங்கிட்ட பாம் கனெக்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல. நோ சவுண்ட். ஆமாண்ணே. சோ நோ பாம். ஆமாண்ணே. தைரியமா உள்ள அனுப்பலாம். எஸ்ண்ணே. உன்னை நம்பி தான் அனுப்புறேன். எஸ்ண்ணே. நாளைக்கு தப்பு தண்டா எதுவும் நடந்துடக்கூடாது. நடக்காதுண்ணே. அனுப்பலாமா? அனுப்பலாண்ணே. கோ மேன். கோ மேன். வளர்ந்தவனே. கோ மட்டாய். கோ கோ. சார் அந்த பைப்பை கொடுக்க சொல்லுங்க சார். குடுத்துறியா? குடுத்துறியா? அப்படிங்கிற குடுத்துறியா? பைப்பனால குட்டிங் பண்ணுப்பா. ஓவர். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் குட் நியூஸ். பொன்மேகலை மினிஸ்டர் கார்ல அடிபட்ட போது மிஸ் ஆன கேசட் சார். இந்தாங்க. ஓ வெரி குட். இதை போடுங்க. ப்ளே பண்ணுங்க. ஓ நோ. Get it. பாம் இதுல பிக்ஸ் பண்ணி பில்டிங்கோட சென்டர் பிளேஸ்ல வைக்க போறேன். 30 நிமிஷத்துல வெடிச்சு இந்த பில்டிங் தூள் தூளாக போகுது பாரு. எஸ் பாஸ். பாம் சீக்கிரமா வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆயிடும். என்ன? ஓகே பாஸ். லைட் போடுங்க. ஆன் பண்ணுங்க. ஓ நோ. கஜபதி ஹாஸ்பிடல்ல வந்திருக்கா. கம் ஆன்.
யாருங்க அது? அங்க என்ன பண்றீங்க? கலரிங்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஹலோ, யார் பேசுறது? சார் நான் மலர்வண்ணன் பேசுறேன். ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. நான் வர வரைக்கும் கொஞ்சம் பிரிண்டிங் நிறுத்துறீங்களா? ஓ அப்படியா? சரி, நான் நிறுத்தி வைக்கிறேன். நீங்க மேட்டரோட சீக்கிரம் வாங்க. ஓகே சார். அவர் 1 hourல வந்துருவேன். ஆமா. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்க யாரு? நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்படியா? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஹலோ சூசர், நான் தான் பேசுறேன். வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்குன்னு புரளி கிளப்புறேன். ஜனங்க அங்கே இங்கே பதி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த கேப்ல உண்மைகளை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சரியான நேரத்துல உன்னை மீட் பண்றேன். ஓகே, சீக்கிரம் வந்து சேரு. போலீஸ் போலீஸ். என்னப்பா நீ திடீர்னு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க போறது? முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்கட வீல் சேர்க்கா? சீக்கிரம் வாடா, எங்க போனானே தெரியல. ஹாய் பேபி. நீயா? நானே தான். நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல இல்ல. உன் உடம்ப தேத்துறதுக்காக பிரெட் கொடுத்து போலான்னு வந்தேன். இந்தா சாப்பிடு. வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி இதுல எதுவும் கிடையாது. சாப்பிடு. வேண்டாம். வேணான்னா விடு. ஆமா, கேசட் எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லு. கேசட்டா? எனக்கு தெரியாது. கேசட்டை பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னைய பத்தி நல்லா தெரியும். சீக்கிரம் அந்த கேசட்டை கொடுத்துரு. என்கிட்ட இல்ல. அது வழியில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட இல்ல. என்ன நம்புங்க. இந்தியா மாதிரி பொறுமையா அவங்ககிட்ட பேசி டீல் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ பக்கத்து நாடு மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற. உன்னைய மேல அனுப்பிச்சிட வேண்டியதான். இது என்னன்னு தெரியுமா? கஜபதி பரஞ்சோதி, மேகலை கொடுத்துவாங்க. டியூட்டி முடிய நான் half an hour ஆகுங்க. கொஞ்சம் வாசல்ல வந்து வெயிட் பண்றீங்களா? ஹலோ, நான் இந்த ஆஸ்பத்திரியில பாம் வச்சிருக்கிறேன். என்னது பாமா? 10 நிமிஷத்துல வெடிக்க போகுது. 10 நிமிஷத்துலயா? 10 நிமிஷத்துல பாம்பு அடிக்க போகுது. ஓடுங்க, பாம்பு அடிக்க போகுது. அவசர அறிவிப்பு. மருத்துவமனையில் பாம்பு இருப்பதால் உடனே அனைவரும் வெளியேறவும். எமர்ஜென்சி கேட் திறக்கப்பட்டுள்ளது. அனைவரும் உடனே வெளியேறவும். ஊழியர்கள் நோயாளிகளை பாதுகாப்பாக வெளியேற்றவும். நம்ம பாம்பு வச்சது எப்படியோ வெளியில தெரிஞ்சிருச்சு.
நீ கோடிக்கணக்குல ரூபாய் இல்ல டாலரே சம்பாரிச்சு கொடுக்க போற.
மேல நாம வீல் சேர தேடி பிரயோஜனம் இல்ல. போலீஸ் நம்மள பிடிக்கிறதுக்குள்ள நாம எப்படியாவது தப்பிச்சாகணும். ஓடு. ஏராளமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர். போர்க்கால நடவடிக்கையில் மீதி இருந்த நோயாளிகளை காப்பாற்றி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சதிவேளையை மாண்புமிகு மந்திரி தாண்டவராயன் தான் அவர் சுயநலத்திற்காக குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார். இதற்கு ஆதாரங்கள் காவல்துறையிடம் கிடைத்துள்ளது. இதை அறிந்த தாண்டவராயன் தற்கொலை செய்து கொண்டார். சப் ரிஜிஸ்டர் வேணுகோபால் மற்றும் உயரதிகாரிகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரிசூலமலை சர்ச் பாதிரியாரை கொலை செய்துவிட்டு அங்கு தெய்வமாக போற்றி வணங்கி வந்த புனித தாமஸ் அவரின் சிறியெலும்பை கொள்ளையடிக்க முயன்ற நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அந்த கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். மற்றும் முறைகேடாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரி கஜபதி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தார். இத்துடன் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சங்கீதாவை காப்பாத்திட்டோம். இப்ப மேகலை எங்க இருக்கான்னு தெரியலையே. எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? ஆமா சார், வெளி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே டாக்டர். வாங்க சார். எப்படி இருக்குமா? இருக்கேன் சார். மேகலை, சமூக விரோதிகளை பிடிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உண்மைகளே, உனக்கு சேர வேண்டிய பணத்தை சிஎம் செக்கா கொடுத்திருக்காங்க. செக் மட்டும் இல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்திருக்காங்க. டேக் இட். ஹலோ. உண்மைகளே, அதான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதெல்லாம் விட இப்ப என் தங்கச்சியை பார்த்தாகணும். சார். யாரு? மலர்வண்ணன் ரிப்போர்ட்டர். ஹலோ சார், நான் ரிப்போர்ட்டர் மலர்வண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ் சார். அந்த குழியில விழுந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பொன்மேகலையோட தங்கச்சி சார். ஓ, வெரி குட். ஆமா சார். இப்போ எங்க இருக்கீங்க? ராய்பேட்டா ஹாஸ்பிடல்ல சேஃபா சேர்த்துறேன் சார். ஓ, நான் அங்கதான் இருக்கேன். பொன்மேகலைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நல்லா இருக்கேன். ஓகே, எங்க இருக்கீங்க சார்? எந்த வார்டுல? நான் சி வார்டுல இருக்கேன். உடனே வந்துடுறேன் சார். பொன்மேகலை, உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கேன். ஏன் தங்கச்சியா? எங்க? பொன்மேகலைக்கு நடந்த இந்த துயர சம்பவங்கள் வேறு எந்த பெண்ணிற்கும் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் மக்கள் பணிகளுக்காக நியமிக்கப்படும் ஒவ்வொரு அதிகாரியும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை முறையாக கடைபிடித்தால் குற்றங்கள் முழுவதும் தடுக்கப்படும். இந்த ஒரு நாள் சம்பவம் ஒட்டுமொத்த பெண் வர்க்கத்திற்கு ஓர் எச்சரிக்கை மணி. அதிகார அச்சுறுத்தலின் அபாயத்திலிருந்து தப்பித்த பொன்மேகலை இனி அனாதை அல்ல. அவள் மக்களின் குழந்தை. அவள் நாட்டியத்தில் படைக்கவிருக்கும் சாதனை, அவள் தங்கையின் IAS படிப்பு என்ற லட்சியங்களை அடைய அவள் அடியெடுத்து வைத்து விட்டாள். என்றும் பௌர்ணமியாய் ஒளி வீசட்டும் பொன்மேகலை.